ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ராவலர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைசி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். என்னங்க, வத்தல் பொடி மேரினேட் பண்ண ஒரு ஃப்ரைஸ் தாங்க. மெக்டோனலில் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும், இல்லை கேஎஃப்சி போனால் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்கும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நம்ம வீட்லேயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிள். சொல்கிற அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% பெர்ஃபெக்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? முதல்ல எடுத்துருக்கேன்னா இந்த பொட்டேட்டோ நல்லா தொலியெல்லாம் சீவிட்டேன். லைட்டாக சைடை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? ரெண்டு சைடும் நான் அந்த எட்ஜை கட் பண்ணிட்டேன். இந்த சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி வச்சுட்டு இதையும் லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அதாவது 1 இன்ச்சுக்கு, அதாவது அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம கட் பண்ணணும், சரிங்களா? அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் பொட்டேட்டோ கட் பண்ணும்போது கொஞ்சம் என்றைக்குமே சேம் சைஸ் வரணும். அப்படின்னா நீங்கள் சேம் சைஸ் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நைஃப் கரெக்டாக நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்டாக எல்லாம் ஒரே சைஸில் இங்கே இருக்குது இல்லையா? இதை கட் பண்ணி நம்ம எப்போவுமே கொஞ்சம் தண்ணியில் இப்படி போட்டுடணும். நெக்ஸ்ட் நம்ம அதை பொட்டேட்டோவெல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு பெரிய ஃப்ளாட்டான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதில் எப்போவுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது டியூமரிக் ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ஆட் பண்ணேன். ஏன்னா என்னென்னா ஒன்று கலர் கொடுக்கும், இன்னொன்று இது குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் போல் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. மூடியில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் இதில் விட்டுருங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். நார்மலாக எப்போவுமே நீங்கள் குக் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்து உருளைக்கிழங்கை வேக வச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இப்போது நம்மளுடைய தண்ணி பாயில் ஆயாச்சு. நம்மகிட்ட இருக்கிற அந்த பொட்டேட்டோவை அப்படியே எடுத்து நம்ம அப்படியே உள்ளே போட்டுடலாம். அப்படியே ஃபயரை சிம்மரில் வச்சுருங்க. ஸோ இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக 10 to 12 மினிட்ஸ் தான், சரிங்களா? மேலே ஒரு மாதிரி வழுக்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி வழுக்குன்னு வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டனாலே நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டினா டூத் பிக் எடுத்து லைட்டாக கொத்தி பாருங்கள். அதாவது லிட்டில் ஹார்டாக இருக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. எக்ஸாக்ட்லி 12 மினிட்ஸ் இதே மாதிரி ஸ்லோவாக வச்சுருக்கணும். அப்படியே எடுத்துடலாம். எடுத்து இது மாதிரி ஒரு பவுலில் அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டேட்டோவை நான் என்ன பண்ணுறேன்னா, இது இந்த தண்ணி இப்போ ஐஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸில் போடுங்க. சப்போஸ் ஐஸ் இல்லாட்டினா 2 திருப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது மாதிரி இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பொட்டேட்டோவை அதில் மாற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பொட்டேட்டோ ஓவர் குக் ஆகாது. 2 திருப்பு தண்ணியை மாற்றிக்கோங்க. ஒரு பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு அந்த தண்ணியிலேருந்து 2வது தண்ணிக்கு மாற்றிக்கோங்க. அப்போனா கொஞ்சம் என்ன ஆகுனா அந்த உருளைக்கிழங்கு குக் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி 12 மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் அந்த தண்ணி கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிட்டுனா எல்லாம் போயிடும். கொதிக்காமல் நான் சொன்ன மாதிரி இது கட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி லைட்டாக ரப்பர் மாதிரி வளையணும். ரொம்ப வளைச்சிடாங்க, லைட்டாக அப்படி ரப்பர் மாதிரி வளைஞ்சிருக்கணும், சரிங்களா? இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வேறு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு ஃப்ளாட்டான ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சு இந்த தண்ணியை பொட்டேட்டோவில் இருக்காமல் எடுத்துடணும். ஸோ இது மாதிரி ஒரு பேப்பரில் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
இதை வந்து இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணியெல்லாம் போயிடும். தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டுனா இதை வந்து ஈஸியாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா ஆயிலில் போடும்போது தண்ணி மூஞ்சில் தெரிச்சிடக்கூடாது. இப்போது பார்த்தாங்கனாலே உங்களுக்கு தெரியும், இப்படி ஆட்டும் போது நல்லா பாருங்களேன், ரப்பர் மாதிரி அப்படியே ஆடணும். கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்லோ ஃபயரில் கரெக்டாக 12 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ கரெக்டாக குக்காகி வெளியில் வந்துடும். இப்போது நம்ம வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சமாக ஆயில் ஏற்கனவே இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கிறேன். இதில் ஆயிலை ஊற்றிட்டு ஆயில் வந்து சூடாகணும். சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயாச்சு. பொட்டேட்டோவை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் வந்து மொத்தமாக போட்டு பொரிச்சிடாதீங்க, கொஞ்சம் செப்பரேட்டாக போடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சிடாதீங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஒன்றோட ஒன்று குலைய ஆரம்பிச்சிரும். நல்லா சூடான ஃபயரில் இப்படியே குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, ஆக்கிட்டிங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும் பொட்டேட்டோ. ஸோ அதனால கோல்டன் கலராக இருக்கணும். உங்களை பார்த்தாலே தெரியும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இந்த கோல்டன் கலர் வந்தாச்சு. இதை அப்படியே எடுத்துருவோம். கரெக்டாக நம்ம கோல்டன் கலரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்து என்ன பண்ணோன்னா, நான் இது மாதிரி ஒரு பேப்பரை வந்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் வந்து இது மாதிரி பேப்பருக்கு வந்து நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மாற்றிக்கோங்க. இப்போது நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மெயினாக ஸ்பைசி 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் தேவையான அளவு உப்பு. அப்படியே என்ன பண்ணுங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம அழகாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு இதில் நம்ம வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சேவ் பண்ணோன்னா நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். ஸோ ஹேஸ் டு பி லைக் தட். நான் சொன்ன மாதிரி என்ன நம்மளோட ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா முதல்ல வந்து தண்ணி எடுத்துருக்கோம். தண்ணியில் வந்து பிஞ்ச் ஆஃப் டியூமரிக் பவுடர், மஞ்சப்பொடி, அப்புறம் சால்ட்டு, ஆயில் விட்டு அதை வந்து கேஸ் ஆன் பண்ணி நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவை உருளைக்கிழங்கை போட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃபயரில் 12 நிமிஷம் வைங்க. அந்த பொட்டேட்டோ உள்ளே போட்ட பிறகு அந்த தண்ணி வந்து கொதிச்சிடக்கூடாது, சரியா? ஸோ அதுதான் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் உப்பு, மிளகு, சில்லி பவுடர், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வந்து சில்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ அதனால் நீ கண்டிப்பாக வந்து இதை வந்து சால்ட் போட்டால் தான் உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு புட் சம் சால்ட். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து KFC போகணும், இல்லை வந்து மெக்டொனால்ட் போகணும், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லை, நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபாலோ மீ இன் Instagram ஆல்சோ. ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. I'll see you next video. Okay, take care. Bye bye.